இந்த வார்த்தை சொல்லுவாரா? உன்னை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன? நீ கொடுமையின் கருவியாக அல்ல, உபயோகப்படுகிற ஒரு கருவியாக. இது காரணம் என்னவென்றால் அந்த 6ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் எப்பொழுதும் ரகசிய ஆலோசனைக்கு உடன்படுவார்களாம். அவருடைய இன்னொன்று சொல்லுகிறது, அவர்கள் எப்பொழுதுமே கோபம் கொள்ளுகிறவர்கள், அகங்காரம் உள்ளவர்கள். அன்பானவர்களே, திருச்சபையில் இருப்பார்கள், தேவனுடைய பிள்ளை என்ற அந்த உரிமை இருக்கும், தேவனுடைய பிள்ளை என்ற அந்த டைட்டில் இருக்கும். ஆனால் தங்கள் கோபம், தங்கள் அகங்காரம் என்று 6ஆம் வசனத்திலே சொல்லுகிறது. இதற்கு நான் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், சுயத்தை மையமாய் கொண்ட வாழ்க்கை, சுயத்தை தேடுகிற வாழ்க்கை, சுய மகிமை விரும்புகிற வாழ்க்கை. அதனுடைய நிலைமை என்ன? அவர்கள் என்ன செய்வார்களாம்? 7ஆம் வசனம், அவர்கள் சபிக்கப்பட கடவர்கள், அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். இது நல்ல ஒரு கேரக்டர் அல்ல. இந்த நாளிலே சுயத்தை மையமாய் கொண்டவன் வாழ்க்கையிலே அவன் தேவனை விட்டு பிரிவான், உறவுகளை விட்டு பிரிவான், சிதற பண்ணுவான். இந்த நாளிலே அன்பான சகோதரனே, அன்பான விசுவாசியே, ஆண்டவருக்கு வாசனை கொடுக்கிறவனாய் இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். 34:30 ஆதியாகமத்திலே தகப்பன் சொல்லுகிறான், you spoil my life, you spoil my incense. என்னுடைய வாசனையை நீ கெடுத்து விட்டாய். தகப்பனுடைய வாசனை கெடுக்கிறவனாய் அல்ல, தகப்பனுக்கு வாசனை கொடுக்கிறவனாய். அது மட்டுமல்ல, தகப்பனை கலங்க பண்ணுகிறவனாய் அல்ல, தகப்பனை மகிழ்விக்கிறவனாய். நீ எந்த திருச்சபைக்கு சென்றாலும் உன் ஊழியனை மகிழ்விக்கிறவனாய், உன் ஊழியனுக்கு ஆசீர்வாதமாய், உன் ஊழியன் உன்னை மனதார வாழ்த்துகிறவனாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு நான் உங்களோடு கூட நான் இதை சொல்லுகிறேன். முதல் மனிதன் உறுதி இல்லாதவன், அவன் மேன்மை அடையவில்லை. இரண்டாவது, சுயத்தை மையமாய் கொண்டவன், அவன் தகப்பனை கலங்க பண்ணினான், தகப்பனுடைய இருதயத்தை நோக பண்ணினான், அவன் வாசனையை கெடுத்தான். இந்த 2 கதாபாத்திரங்களுமே ஒரு நல்ல விரும்பத்தகாத கதாபாத்திரங்கள். ஆனாலும் தேவன் திருஷ்டாந்தங்களாக இதை உங்களுக்கும் எனக்கு எழுதி வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழாதபடி ஆண்டவருக்கு பிரியமாய், ஆண்டவர் சுகந்த வாசனையான வாழ்க்கை வாழ்வோம். ரூபனை போல தளம்புகிறவள் அல்ல, உறுதியானவளாய் இருப்போம், மேன்மை அடைவோம். வாழ்க்கையின் நிச்சயங்களை தேவ இதயத்தை நாம் பூரிக்க பண்ணுவோம். ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த செய்தியை கேட்கிற யாரானாலும் அவருடைய உள்ளத்தில் எந்த மறைவான காரியங்கள் இருந்தாலும் தங்களை தாங்கள் ஏமாற்றிக் கொள்ளாதபடி ஆண்டவர் எங்கள் கொடுத்திருக்கிற மேன்மை, எங்கள் கொடுத்திருக்கிற பிரதானம், எங்கள் கொடுத்திருக்கிற வல்லமை, இவைகளில் நாங்கள் முன்னேற உதவி செய்யும். லேவியும் சிமியோனும் ஏக சகோதரர்கள், ஆனால் கொடுமையின் கருவிகள். நாங்கள் கொடுமையின் கருவிகளாய் அல்ல, ஆண்டவருக்கு பயன்படுகிற ஒரு கூர்மையான கருவிகளாய் மாற்றும். தகப்பனை கலங்க பண்ணுகிறவர்களாய் அல்ல, தகப்பனை மகிழ்விக்கிற மக்களாய் மாற்றும். ஆண்டவரே, நல்ல சுபாவங்கள் எங்களுக்குள்ளே தாரும், நல்ல கனிகளை கொடுக்கிற மக்களாய் தாரும். திருச்சபைக்கும் தேசத்துக்கும் பயனுள்ளவர்களாய் எங்களை மாற்றும். எந்த நோக்கத்துக்காக எங்களை குமாரராய் குமாரத்தியாய் தெரிந்து கொண்டீரோ அந்த நோக்கம் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே.